ॐ स्तुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तः देहाय दक्षिणामूर्तये नमः। இன்னைக்கு அப்ரோக்ஷ அனுபூதியில நம்ம வேர்ஸ் 46ல இருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். வேர்ஸ் 46ல என்ன சொல்றார்? வியாபியம் வியாபகம் ரெண்டு வேர்டு யூஸ் பண்றார். வியாபியம்னா உள்ளே நிறைந்திருக்கும் பொருள், வியாபகம்னா நிறைத்து வைக்கும் பொருள். பானைக்குள்ள தண்ணி. ஸோ அந்த எக்ஸாம்பிள் சொல்றார். ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். முழு யானையும் மரத்துல ஆனதுன்னு சொல்லலாம். மரம்தான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க தும்பிக்கை இருக்கா, அதுக்கு எங்க வால் இருக்குன்னு தேட மாட்டோம். மரம் தான் இது, வேற ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருப்பது மரம் மட்டுமே. கயிற்றுல எங்கு பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. கயிற்றை கண்டு விட்டானே, ஆனால் பாம்பே கிடையாது. பாம்பை பார்த்து கொண்டிருந்தால் கயிறு தெரியாது. சோ சர்வம் ஆத்மா இத்தி சாசனாத், இருப்பவை எல்லாமே பிரம்மம் தான் பிரகடனம் பண்றது. பிரகடனம்னாக்க டிக்ளரேஷன். அது எம்பசைஸோட அது தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். 47ல ஜீவனம் பரமாத்மாவும் ஒன்றுதான், வியஷ்டி சமஷ்டி, இண்டிவிஜுவல் அண்ட் காஸ்மிக். இதுதான் வேதாந்த சித்தாந்தம். ஸ்பேஸ் இன்சைட் த பார்ட் இஸ் த சேம் ஆஸ் த யூனிவர்சல் ஸ்பேஸ். பலவிதமான உபாதிகளால் கண்டிஷனால இரண்டு இருப்பது போல் தெரிகிறது. எல்லைக்கு உட்பட்டது, எல்லைக்கு உட்படுத்தப்பட்டது, இரண்டும் ஒண்ணுதான். குடத்துல நீர் இருக்குனாக்கா குடம் பிளஸ் நீர் ரெண்டாவது பொருளே இல்லைங்கிறத எதுக்குள்ள வைக்க முடியும்? எல்லாமே ஒண்ணுதான். ஸ்ருதி பிரம்மனை இரண்டற்றது, அத்விதீயம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம் ரெண்டுமே பிரம்மன் தான். ஸோ இது பகவத்கீதால பின்னால போக போக சாப்டர் 16, 17 ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் கேட்கறதுக்கே. ஸோ உபாதான காரணம், நிமித்த காரணம். அபின்ன நிமித்தோ உபாதான காரணம் பேரு. அபின்னனாக்க வேறுபாடு இல்லாம, செப்பரேஷன் இல்லாம, பின்னம் இல்லாம, உபாதான காரணம். அது நிமித்த காரணமும் பிரம்மன் தான், உபாதான காரணமும் பிரம்மன் தான். பிரம்மன் மட்டும்தான் இருக்கு. சோ காரியம் காரணத்தை விட வேறற்றது அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வேர்ஸ் நம்பர் அது 47ல கண்டினியூஷன். 3 வாதங்களை பார்த்தோம். ஆரம்பவாதம் அதாவது நையாயிக்கர்கள், வைசேஷிகர்கள் ஆரம்பவாதம், பால் தயிரா மாறுறது அந்த மாதிரி பிரம்மன் உலகமா மாறினான்னு சொல்றது ஆரம்பவாதம். நெக்ஸ்ட் அணுக்கள், இந்த அணுக்கள் பிக் பேங் தியரி, சயின்டிஸ்ட் அவா சொல்றது முதல்ல ஆரம்பவாதம், அப்புறம் பிரம்ம நிமித்த காரணம்ங்கிறது, அணுக்கள் உபாதான காரணம்ங்கிறது, அப்புறம் பரிணாமவாதம், அதாவது சாக்கியர்கள், நிரீஸ்வரவாதிகள், நேச்சர் பிரகிருதி தன்னைத்தானே படைத்துக் கொள்கிறது, புருஷன் சாட்சியா இருக்கிறான், படைத்துக் கொள்கிறது அப்படின்னா ரெண்டாவதுன்னு இருக்கும். விதை, செடி, மரம், 3 வருது இல்லையா? விதை, செடி, மரம். விதை அழிந்து வருதுங்கிற மாதிரி பால் அழிந்து தயிரா வருது, தயிர்ல இருந்து பால் வர முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பரிணாமவாதம். அடுத்தது அத்வைத்தம்ங்கிறது, கயிறு என்றுமே பாம்பாக மாறியது கிடையாது. இரண்டாவதாக ஒன்று இல்லாததால் காரணத்தை விட காரியம் என்று வேறு கிடையாது. எஃபெக்ட் இருந்தா தானே காசுன்னு சொல்லலாம். களிமண் பிளஸ் பானை சொல்றோம். பானையும் களிமண்ணும் இருப்பது ஒண்ணுதான். ஸோ வேத திருஷ்டி இருக்க முடியாது. அப்படி ரெண்டும் ஒண்ணுதான் தெரிஞ்சுடுத்துனா வேத திருஷ்டி இருக்க முடியாது. பல இருப்பதற்கு காரணம் அஜ்ஞானம். கயிற்றை பற்றின அஜ்ஞானம் பாம்பாக தோன்றுகிறது. அதே போல பிரம்மன் பற்றிய அஜ்ஞானம் பிரபஞ்சமாக தெரிகிறது. எப்படி அரைகுறை இருளினால் ஏமாற்றப்பட்டு கயிற்றை காணாமல் பாம்பை காண்கிறானோ, அதே போல இந்த அஜ்ஞானம் என்ற இருளினால் ஏமாற்றப்பட்டு பிரம்மனை காணாமல் பலவாக காண்கிறான். அப்படி காண்பவன் மரணத்திலிருந்து மரணத்திற்கு செல்கிறான். இறந்து பிறப்பான். ஆத்ம ஞானம் அடையும் வரை, ஆத்ம ஞானம் அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அது கிடையாது. அதை பத்தி எல்லாம் இன்னும்
அப்ரோக்ஷ அனுபவத்துல சொல்றார். ரொம்ப நல்லா சொல்றார். அதெல்லாம் கேட்கறதுக்கே த்ரில்லிங்கா இருக்கும். ஸோ 49ல வந்து பலவிதமான உக்திகளை, உபாயம், லாஜிக், ரீசனிங்னால சொல்றார். நமக்கு இப்படி இல்லாம சொல்லிக் கொடுக்கிறார். சர்வாணி பூத்தானி ஜெயந்தி அப்படின்னாக்க எல்லாமே சர்வாணி பூத்தானி, அதாவது சர்க்க ஸ்திதி லயம், வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட், மூணுமே, மூணுத்துக்கும் அடிப்படை ஆதாரம் அந்த அவர் தான், பிரம்மன் தான். அது அந்த பிரம்மன் இருக்கிறதுனால தான் இந்த மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியறது ஒரு ஜீவனுக்கு. பல பெயர்கள், உருவங்கள், செயல்கள் எல்லாமே பிரம்மன் தான். பலவிதமான பெயர்கள், வடிவங்கள், செயல்கள் எப்படி பிரம்மனாக இருக்க முடியும் கேட்கறதுக்கு verse நம்பர் 50. எல்லா பெயர்களும், உருவங்களும், ரூபங்களும், எல்லா செயல்களும் பிரம்மன் தான் ஸ்ருதி டிக்ளேர் பண்றது. இதை எந்த பிரமாணத்தின் மூலமாக நிரூபிக்க முடியாது எக்ஸப்ட் சப்த பிரமாணம். அதுதான் பகவான் உபனிஷத். கண் தான் உயர்ந்த பிரமாணம். சாதாரணமா பார்க்கலாம், நம்ம வந்து ஸ்டாரை பார்க்கலாம், அவ்வளவு தூரம் ஸ்டார் இருக்கு அட் லாங் டிஸ்டன்ஸ், லைட் இயர்ஸ் அவே. ஆனா நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்டார் தெரியாது. ஒலிக்கு காது, மனத்திற்கு நாசி. பிரம்ம வஸ்துவை இந்த பஞ்ச புலன்களால தெரிஞ்சுக்க முடியாது, இந்த பிரமாணங்களால. ஒன்லி செல்ஃப் ரியலைசேஷன், உபனிஷத், வேதாந்தத்தின் மூலமாகத்தான் அறிய முடியும். ரிஷிகள் வந்து இவற்றை கண்டவர்கள். அவர்களுக்கு மந்திர திருஷ்டான்னு பேர். அவர்கள் அனுபவத்தில் உணர்ந்தவர்கள். சங்கரர் எந்த கேள்வி எங்கு கேட்டாலும் உபனிஷத்தை பிரமாணமாக காட்டுகிறார். வேத திருஷ்டி இருக்கும் இடத்தில் பயம் இருக்கும். ரெண்டாவதுன்னு இருந்தாதான் நம்ம வாசக தப்பா போட்டுன்னு படுத்துக்கலாம், யாராவது உள்ள வந்துருவான்னு பயம் இருக்கு. ரெண்டாவது கிடையாதுன்னாக்க ரிஷிகள்லாம் they don't do anything like that, right? அதனால அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். 51ல வந்து பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்துட்டா பூர்ணம் தான் இருக்கும். நகைகள் தங்கத்திலிருந்து வந்தவை, ஆனால் தங்கம் தங்கத்தன்மையை மாற்றி நகையாக மாறவில்லை, இருப்பது தங்கம்தான். சிமிலர்லி பிரம்மன் தன் தன்மையை இழந்து உலகமாக மாறவில்லை, அதுவேதான் உலகமே. எப்படி தங்கத்திற்கும் நகைக்கும் வேறுபாடு இல்லையோ அப்படி பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் வேறுபாடு கிடையாது, காரியத்திற்கும் காரணத்திற்கும் பேதம் கிடையாது. இது வந்து காரிய காரண பேதம்னு விசாரம்னு சொல்லுவா. ஸோ ஜீவனுக்கும் பரமாத்மாவிற்கும் வேறுபாடு கிடையாது. யார் இரண்டும் ஒன்று என்று அறிந்து கொள்கிறாரோ, அறிந்து கொண்டு வாழ்கிறானோ, அவனுக்கு பயம் இல்லாமல் இருப்பான். நான் வணங்குவான், நான் இறைவன் வணங்கப்படும் தெய்வம் என்று அந்த வேறுபாடு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். ரெண்டும் ஒண்ணுதான், அந்த பேதம் கூட இருக்கக்கூடாது. ஜீவனே கல்பித்தம். இன்னும் போக போக சொல்லுவார், மனசும் கிடையாது, ஜீவனும் கிடையாது, இருக்கிறது பிரம்மன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றார் போக. நீ ஜீவன் நினைச்சுட்டு இருக்க, அதனாலதான் உனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது, நீ ஜீவனே கிடையாது அப்படிங்கிறார். சோ ஜீவனே கல்பித்தம். ஜீவன் பிரம்மனை விட வேற அல்ல. யார் இது அனுபவத்தில் உணர்கிறார்களோ அவன் ஜீவன் முக்தான் அப்படிங்கிறார். 53ல அஞ்ஞான நிலையில் பன்மையாக, பலவாக, துவைத்தமாக அஞ்ஞானிக்கு தெரிகிறது. ஆத்மாவாக பார்க்கும்பொழுது அப்சல்யூட் ரியாலிட்டி அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஒன்றாகத்தான் தெரியும். அப்ப பிரம்ம நிலை வந்து விட்டது, சிறிதளவு கூட வேறுபாட்டை காண்பதில்லை. நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அப்படி தெரிகிறது. பெர்ஸ்பெக்டிவ் சொல்றோம் இல்லையா? ஞான நிலை ஏற்பட்டு விட்டால் இரண்டாவது ஆளே கிடையாது. யாரை பார்க்கறது, யாரை பார்த்து பேசுறது, அழறது, பயப்படுறது. வேதாந்தத்தில் பல உதாரணங்கள் சொல்றார். நம்ம பார்த்திருக்கோம், ஸ்னேக் அண்ட் ரோப் பார்த்திருக்கோம், மிராஜ், ஓஷன், வேவ்ஸ், கிளிஞ்சல், வெள்ளி, இதெல்லாம் பார்த்திருக்கோம் எல்லாத்துலயும். சோ அவித்யானாக்கா தெரியாதது, அறியாமை. எனக்கு நான் தான் தெரியாதுனாக்கா அதுல இருந்து தான் காமம் வரும், காமத்துல இருந்து கர்மம் வரும், கர்மத்துல இருந்து சரீரத்துக்கு திருப்பியும் பாப புண்ணியம், திருப்பியும் அடுத்த சரீரம், இப்படி போயிட்டே இருக்கும். திருப்பியும் காமம் கர்மம், இப்படி போய் அவித்யா, காமம், கர்மம், உடல். சோ துவைத்தத்திற்கு காரணம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் போனால் அந்த காரணம் போயிடும் இல்லையா? காரணம் போயிடுச்சுனாக்கா காரியம் எல்லாம் போயிடுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எல்லாவற்றையுமே தன்னுடைய ஆத்மாவாகவே அனுபூதியில் உணர்ந்த ஞானிக்கு, அபரோக்ஷ ஞானம் பெற்ற ஞானிக்கு சோகம், மோகம் கிடையாது. இப்படிப்பட்ட ஞானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் verse 55. இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்ம வடிவமாக இருப்பவை. ஆத்மாவாக எதை கூறுகிறோமோ அது பிரம்மன் தான்.
அதுவே எல்லா உடலிலும் ஆத்மாவாக இருக்கிறது. நம் மனதுதான் இரண்டாவது பொருள். அதை தாண்டித்தான் மற்றவர்கள். மனம் நமக்கு எதிரி. எதிரின்னு சொல்லலாம், நண்பன்னு சொல்லலாம். எதை நம்ம ஃபீட் பண்றோங்கிறத பொறுத்தது. சோகமும் சோகத்தையும் மோகத்தையும் கடக்க முடியுமா அப்படின்னாக்க, பிரம்ம ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டானே ஆனால் கண்டிப்பாக கடக்க முடியும். அதுக்கு வந்து வேர்ஸ் நம்பர் 56. ஜாகிரத நிலையில 5 புலன்களும் உலகத்தோட தொடர்பு கொள்வதால் அனுபவிக்கிறோம். கனவு நிலையில இந்த 5 புலன்களும் வேலை செய்வதில்லை, கண் வழியாக காண்பதில்லை, ஆனால் மனம் வழியாக காண்கிறோம். சுஷுப்தியில் மனமும் அடங்கி விடுகிறது. ஒரு நிலையில் இருந்தா மற்ற 2 நிலையும் பொய். தற்சமயம் பொழுது நமக்கு கனவு நிலையும் சுஷுப்தி நிலையும் பொய். எனவே ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அந்த இல்லாமல் போகும் நிலை எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? எப்பவுமே இருக்கணும் இல்லையா? எப்பவுமே இல்லைன்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் நாட் த ட்ரூத். ஸோ 57 சொல்ற, கனவுல எல்லா பொருளும் மனதில் தோன்றியது போன்று இந்த விழிப்பு நிலையில் நாம் பலவையாக காணும் பலவற்றையும் எல்லாவற்றையும் ஞானி ஒன்றாக காண்கிறான். அதனால சோகம் கிடையாது, மோகம் கிடையாது, பயம் கிடையாது. இவையெல்லாம் மனம் என்றும் ஏரியில் ஏற்படும் எண்ண அலைகள். இரண்டாவது இருப்பது மனம். ஞானிக்கு மனமே ஜடம். ஸோ ஜடம் இல்லைங்கிறத சோகம், மோகம், கோபம், பயம் எதுவுமே கிடையாது. அதுவே ஒரு ஜடம். ஸோ வீடு இருக்கு, வீடு ஜடம், வீடு ஒழுகிறது, வீட்டுல பெயிண்ட் போயிடுத்து, வீடு படியை உடஞ்சு கொடுத்து, ஐ எம் நாட் அஃபெக்டட். அதே மாதிரிதான். ஸோ 58ல வந்து அவஸ்தாத்ரயம், என் ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி. At the best level, at the individual level, waking state, dream state, deep sleep. Cosmic sarga sthiti laya. So sarga sthiti layam generation, operation, dissolution. That's God is an acronym. Generation, operation, dissolution. இந்த மூன்றுமே பொய். ஏன்? தோன்றிய பொருளுக்கு முடிவு உண்டு. அதுக்கு முக்காலத்து இல்லாதது, அதனால சத்தாக இருக்க முடியாது. குணத்ரிய விநிர்மிதம். இந்த 3 நிலைகளையும் பார்த்து கொண்டிருப்பவன் மட்டும்தான் இருக்கிறான். 3 குணங்களையும் கடந்தவன், 3 நிலையும் பார்த்து கொண்டிருப்பவன் விஷ்ணஸ் அஸ்திய திருஷ்டா ஏகஹா. அவன் தான் ஏகஹா, சைத்தன்ய வடிவமானவன், சாட்சி திருஷ்டா, சச்சித் ஆனந்தா. 59ல ஜீவனாகவே இருக்கட்டுமே, ஏன் அவன் பிரம்மனாக மாற இருக்க வேண்டும்னாக்க, களிமண்ணும் பானையும் ஒண்ணுதான், பெயரும் உருவம் தான் தோன்றி இருக்கிறது. அது போல இருப்பது பிரம்மன் மட்டும்தான். ஆனா ஜீவன் இல்ல. ஜீவனாக எதை பார்க்கிறோமோ அது பிரம்மன். எப்படி களிமண் பானைன்னு சொல்றோம், பானை என்ன? பானை களிமண் தான் இல்லையா? அதே மாதிரி நம்ம ரைஸ் பண்றோம், ரைஸ் பண்ணிட்டு தேங்காய் சாதம், வெள்ளை சாதம், புளியஞ்சாதம் எல்லாம் சொல்றோம். இருக்கிறதெல்லாம் அரிசி தான், சாதம் தான். ஆனா நம்ம வேற பேரா சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஃபார் டேஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் பிரம்மன் மட்டும்தான். ஆனா நம்ம வேற வேற பேரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். எப்போது அந்த பிரம்ம ஞானம் ஏற்படுறதோ, ஜீவனாக காண மாட்டான், பிரம்மமயமாக ஆகிவிடுவான். நாமமும் ரூபமும் அவனுக்கு மயக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து பிரம்மத்திலே நிலை பெற்றவனாக ஆகிறான். அதே கருத்துதான் இன்னும் பல ஸ்லோகங்களை சொல்றார். இப்ப 60, 61 நெக்ஸ்ட். ஜீவனுக்கும் உலகத்திற்கும் பிரம்மத்திற்கும் எந்த வேற்றுமை என்று பேரளவில் தான் இருக்கிறது. 61ல அபேதத்தை எம்பசிஸ் பண்றார். ஜீவனுக்கும் பிரம்மனுக்கும் எந்த விதமான பேதமும் இல்லை. அதே மாதிரி இந்த உலகமும் கூட பிரம்மத்திலேயே தான் இருக்கிறது. பிரம்மமே தான். ஜீவ பிரம்ம அபேதம், ஐக்கியம், வேறுபாடு கிடையாது. ஒரு ஜீவனுக்கு பல துன்பங்கள் ஏன் வந்தது என்று வெளியில் பார்க்கிறோம். அதுல எப்பொழுது அந்தர்யாமியாக போய் பார்க்கிறானோ, நான் சாதாரண ஜீவன் இல்லை, நான் இந்த பரமாத்மாவா இருக்கிறேன்னு எப்பொழுது அறிகிறானோ, அப்பொழுது அவனுக்கு எந்த விதமான துயரமும் பயமும் கிடையாது அப்படின்னு 61 முடிக்கிறார். இன்னைக்கு 62ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 62ல இருந்து தானே ஆரம்பிக்கிறோம். 61 62 ஐ திங்க், ரைட்? 62 62 ஓகே.
62ல என்ன சொல்றார்? நான் ஸ்லோகம் படிக்கல. 62ல என்ன சொல்றார்? பலவிதமான வடிவங்களே மேகங்களா மேகங்களா தெரியறது. மேகத்தை பாக்குறோம், டிஃப்ரெண்ட் இதுவா தெரியும், பிக்சர்ஸா தெரியாது. குழந்தைகிட்ட கேட்டா அது எலிஃபண்ட் மாதிரி இருக்கு, அது சிங்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்துட்டு. அந்த மாதிரி பலவா தெரியறது நமக்கு. பார்வையில் குறை இருப்பதனால் ஒன்று இரண்டாக தெரிகிறது. சில கேட்ராக்ட் இருந்ததுனாக்கா டிஃப்ரெண்டா தெரியும். சோ உண்மை அறிந்த ஞானிகள் ரிஷிகள் சொல்றார், சத்திய ஜெகத் சித்திகி, ஆத்மாவிலேயே உலகம் இருக்கிறது. உலகம் தோன்றுவதற்கும் நிலை பெறுவதற்கும் அது அந்த பிரம்மத்திலேயே லயம் அடையறதும் ஆத்மாவிலேயே தான் லயம் அடையறது. சர்க்கஸ்திதி லயம் மூன்றுக்கும் காரணம் பிரம்மமே. அதான் AUM, ஓம் சொல்றோம். வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட், டீப் ஸ்லீப் ஸ்டேட். 62 இதெல்லாம் ரிப்பீட்டேஷன், அதனாலதான் நம்ம 15-15 போறோம். ஸோ 63ல என்ன சொல்றார்? யதா தரங்க கல்லோரே ஜலமேவ ஸ்பிருத்த பாத்திர ரூபேண தாமிரம் ஹி பிரம்மாண்டேகி ததா ஆத்மதா. பல பாத்திரங்கள் இருக்கின்றன, ஆனா எல்லா பாத்திரத்துக்கும் மூலம் தாமிரம். தாமிர டிஃப்ரெண்ட் டம்ளர், கப்பு, பாத்திரம், கரண்டி என்ன வேணா பண்ணலாம். ஆனா எல்லாம் இருக்கிறது ஒரே ஒரு மெட்டல் தான் இல்லையா? எதிர் அயன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி. கடல்ல பெரிய அலைகள் வந்து மோதுகிறது. அதோட வந்து நம்ம சமுத்திரம் சொல்றோம், நதின்னு சொல்றோம், நுரைன்னு சொல்றோம், எப்படி வேணா சொல்றோம், பேர் டிஃப்ரெண்ட். அதே போல இந்த ஒரு ஆத்மாவும் பலவாக இந்த பிரம்மாண்டத்தில் பிரபஞ்சமாக தெரிகிறது. லலிதா சஹஸ்ரநாமத்துல வந்து உன்மேசன விஸ்வோத்பன்ன விபன்ன புவனாவளிகின்னு வரும். அம்பாள் கண்ணை திறந்து கண்ணை மூடுறதுக்குள்ள இந்த பிரம்மாண்டமே அக்கிலமே படைக்கப்பட்டு படைக்கப்பட்டு அழிகிறதாம் அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங். அந்த ஸ்லோகத்தெல்லாம் நம்ம சொல்றோம், ஆனா அந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் மீனிங் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா நல்லா இருக்கும். அடுத்து 64ல வந்து கடம் நாம்னா யதா பிருத்வி பட்டன் நாம்னா ஹி தந்தகா ஜெகன் நாம்னா சிதாபாதி நேயம் தத் அபாவதா. எப்படி மண்ணே பானை என்ற பெயர் பெற்றதோ, நூல்களே துணி என்ற பெயர் பெற்றதோ, அதே போல இந்த சைத்தன்யமே உலகமாக தெரிகிறது. பல ஸ்லோகங்கள்ல பல உதாரணங்கள்ல சில சமயம் திருப்ப திருப்ப சொல்லி நம்ம ஆத்மாவை நாம் அறிந்து கொள்ள ஆச்சாரியர் தூண்டுகிறார். ஒரு தரமே சொல்லி முடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். திருப்பி திருப்பி என்னோட கிளாஸ்லயே சில பேர் திருப்பி இதையே தான் சொல்லிட்டு இருக்கா, அதனால விட்டுவாளும் இருக்கா. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் படிச்சாச்சு, இதே தான் திருப்பி திருப்பி சொல்றா அப்படின்னு. ஏன்னா தட் இஸ் அ டெம்டேஷன். ஆச்சாரியர் நன்றாக புரிய வேண்டும். அதுவும் அஜ்ஞானிகளுக்கு பல முறையில் பல விதங்களில் சொன்னால்தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு உபனிஷத் பொறுமை எதுக்கு 108 உபனிஷத்? எல்லாத்தையும் ஒரே சப்ஜெக்ட் தான், ஒரே தீம் தான். ஆனா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும். அதனால அவர் அவ்வளவு எழுதியிருக்காரு. ஸோ ஆவர்த்தி ஆச்சக்ருத் உபதேசகா, அதாவது சக்ருத்துனாக்கா ஒரு முறை, ஆசக்ருத்னாக்கா பல முறை. நமக்கு அறியாமை இருக்கு, இவ்வளவுதான் அறிவு இருக்கு. பல ஜென்மங்களால எத்தனை முறை கேட்டிருக்கோம் நம்ம இது எல்லாத்தையும், இத்தனை வருஷமா கேட்டிருக்கோம் எல்லா இடத்துலயும். பல முறை கேட்டாலும் நீ வேறு நான் வேறுன்னு தான் பாக்குறோம். கிளாஸ் முடிஞ்ச உடனே அவ வேறு இவ வேறுதான் பாக்குறோம் இல்லையா? அத யாரும் சொல்லி கொடுக்கல நமக்கு. சுயநலமா இருக்கும். இது என்னுடையதுங்கிறோம், இது என்னோட வீடு அப்படிங்கிறோம். பலருக்கு துன்பம் வந்தாலும் அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்ல. அதனால ஒரு முறை சொல்லி கொடுத்தா போராது, பல முறை சொல்லணுங்கிறோம். அதான் தாத்பரியம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்றதுக்கு. ஸோ 65 அண்ட் 66ல வந்து இது ஜபம் செய்வது போல, திரும்ப திரும்ப மந்திரம் சொல்வது போல, இதை கேட்க கேட்க நம்ம உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறார். மனதில் ஆழமாக பதிய வைக்கும். பொறுமையா இருக்கும். நம்ம குழந்தைகிட்டே சொல்லுவோம் இல்லையா, எப்பவுமே டோன்ட் ஃபர்கெட் திஸ், இதை கொடுத்துன்னு டீச்சர்கிட்ட கொடுக்கணும், ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும் கொடுத்தியா, அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தியா அப்படின்னு கேட்போம் வேற. ஒரு நாள் 10 தடவை சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி சங்கரர் நமக்கு சொல்றார். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. எதை சிந்தித்து கொண்டே இருக்கிறோமோ அதுதான் மனசுல சம்ஸ்காரங்களா பதியும். எந்த செயலை செய்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அபிராம எந்தாதி வேர்ஸ் நம்பர் 10, இது ஸ்லைட்லயும் பார்க்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள். நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் என் நிலையில் இருப்பினும் எந்த நிலையில் இருப்பினும் நின்னையே நினைத்து தியானிக்கிறேன்.
நான் வணங்குவதும் நின் மலர் போன்ற பாதங்களே ஆகும். ஞானிகளாக இருந்தால் ஆத்மாவையும், பக்தர்களாக இருந்தால் இறைவனையும் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டே ஆனால் அது எண்ணமாக மட்டும் இருக்காது, சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயிடும். இட் கெட்ஸ் ரெக்கார்டட். பலர் ஞானிகள் இவற்றை உணர்ந்தவர்கள். அது 2 எக்ஸாம்பிள் சொல்ற. ஒண்ணு வந்து சுவாமி விவேகானந்தா வந்து ஃபாரஸ்டுக்கு போனாராம். ஃபாரஸ்டுக்கு போறத அங்க ஒரு டைகர் வந்துருக்கு பக்கத்துல அவர் கிட்டக்க 2 அடி பக்கத்துல பெரிய புலி. அவர் வந்து நின்ன உடனே அவர் வந்து அதுக்கு பறிச்சா சாப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டார். அதுலயும் ஆத்மா தான் இருக்கு, அந்த ஆத்மாக்கு பறிச்சா சாப்பிட்டோம் அப்படின்னு விட்டுட்டார். அது பார்த்துட்டு திரும்பி போயிடுது. அந்த நம்ம வந்து ஒண்ணும் இல்ல. நானே என் ஃப்ரெண்டாத்துக்கு போயிருந்தேன் சாட்டர்டே அன்னைக்கு. அங்க அவத்துல ஒரு நாய் இருக்கு. அந்த நாயை பார்த்த உடனே நான் என்னோட பாடியை தூக்கினேன். ஏன்னா எனக்கு இந்த தேகாத்மா அபிமானம் இருக்கு. அந்த நாயை நம்மளை கடிச்சிடுமோ. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கணும். நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம். நான் இன்னும் எவால்வ் ஆகல, ரிஷி ஆகல, ஞானி ஆகல அப்படின்னு தெரிஞ்சது உடனே. சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஆத்மாவை பார்க்க தெரியணும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ற. சங்கரர் வந்து ஸ்ரீசைலம், இது வந்து ஸ்ரீசைலத்துக்கு பக்கத்துல ஹட்டகேஸ்வரம் வனம்னு ஒரு வனம், ஃபாரஸ்ட் இருக்கு. அங்க போயிருந்தாராம். அங்க வந்து கபாலிகன்னு இருப்பா. சில இடத்துல நீங்க இதுல கூட பார்க்கலாம். இதுல யூடியூப்ல போய் பார்த்தேன்னா கூட அகோரின்னு வாரணாசியில நிறைய பேர் இருப்பா. AGORI. அவ வந்து கபாலிகன்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவா. அவ ஸ்கல்ல பூஜை பண்ணுவா. பண்ணி சிவனுக்கு பைரவனுக்கு ஆஃபர் பண்ணுவா. அண்ட் உடம்பு முழுக்க அந்த டெட் பாடியோட ஆஷ் எல்லாம் தடவின்னு இருப்பா ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி கபாலிகன் வந்து ஒரு தடவை சங்கரர் கிட்ட வர மணிகர்ணிகா காட்டுல சிவராத்திரி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சங்கரர் கிட்ட வந்து எனக்கு யாகம் பண்ணணும், யாகத்துல ஒரு நரபலி கொடுக்கணும், நீங்க தான் மட்டும்தான் இருக்கல, எனக்கு முன்னால வேற யாருமே கிடையாது, உங்களை வந்து நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் அந்த கபாலிகன். சங்கரன் வந்து சொல்றார், இந்த உடல்னால எனக்கு எந்த பயனும் கிடையாதுப்பா, உனக்கு வேணா எடுத்துக்கோ, ஆனா என்னோட செக்ஷனுக்கு தெரியாம பண்ண, அவள்லாம் தெரிஞ்சேன்னா வந்து அலோ பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி தன் உடம்பையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆத்ம சாட்சா்காரம் செய்தவர்கள் அவர்கள். அப்பொழுதுதான் எல்லார் மீதும் அன்பு இருக்க முடியும். சோ எப்பொழுது தன்னுடைய ஆத்மாவிலேயே எல்லோரையும் காண்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு எந்த பயமும் ஏற்படாது, மோகமும் ஏற்படாது, சோகமும் ஏற்படாது. அத்விதீயமாக வந்த ஒன்றை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஆத்மாவிலே நிலை பெற்று இருக்கிறார்கள். ஆத்மா உடல் கிடையாது, இந்திரியங்கள், பிரமாணங்கள் இதெல்லாம் கிடையாது, புத்தி கிடையாது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் அவித்யா. அவித்யா, காம, கர்ம, உடல், இது சைக்கிளிக்கல் ப்ராசஸ். ஆத்மாவிற்கு நாம ரூபம் கிடையாது, அதுக்கு காரணமும் கிடையாது, காஸ்ட்லெஸ். அதனால்தான் அனாதின்னு சொல்லுவா. நோ பர்த், நோ டெத், எவர் பிரசன்ட். ஸோ எல்லா உபநிஷத்துகளோட விசாரமும் இதேதான். தைத்திரிய உபநிஷத்துல வந்து ஒரு சாதகன் முதல்ல தன்னுடைய உடல் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறான். இதுவும் நம்ம முன்னாலே பார்த்திருக்கோம். தந்தையிடம் இது ஆத்மாவா அப்படிங்கிறான். தந்தை கொஞ்சம் விசாரம் பண்ணி பாருங்கிறான். சோ உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது, இது ஆத்மாவா இருக்க முடியாது, இந்த உடலுக்கு வேறு காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிராணம் தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கிறான். அது இருப்பதனாலதான் உடல் அசைகிறது. சோ பிராணம் தான் ஆத்மாவா அப்படின்னு அப்பா கிட்ட போய் கேட்கிறான். அப்பா வந்து இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணிப்பாரு. இந்த பிராணத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் இந்த கையை நகர்த்தணும்னு நான் நான் நினைச்சாதான் இந்த கை நகரும். அதனால இந்த கை பிராணம் இல்ல, இந்த மனம்தான் ஆத்மா அப்படின்னு அவன் மனசு நினைச்சுக்கலாம். நினைச்சுட்டு அப்பாட்ட போய் திருப்பியும் கேட்கறான், மனம்தான் ஆத்மாவா அப்படின்னு. அப்படிங்கிறார். சிக்ஷா, அதுதான் பொறுமை. பொறுமை வேணும். தெர் இஸ் நோ ஃபாஸ்ட் ட்ராக் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. பொறுமை ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. கேட்டுட்டே இருந்தாக்க நன்னா பதியும். தவம் செய்து மனதை இயக்க ஏதோ ஒன்று இருக்கிறது, அதுதான் புத்தி. புத்தி தான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுக்கலாம்.
அப்புறம் திருப்பி அப்பாட்ட போய் கேட்டோம்னா, அப்பா திருப்பி இன்னொரு தடவ ஆனந்த வடி நீ இன்னும் கொஞ்சம் போயிட்டு வா. இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணு அப்படிங்கிறார். அப்புறம் ஆனந்த வடிவமா இருக்கும் அந்த ஆத்மாவே கண்டுபிடிச்சுடுறான். அந்த அதுக்கு பின்னால இருக்கிறது. அது இருப்பதனால எல்லாமே இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியறது அப்படின்னு. எல்லாமே இயங்குகிறது, ஒரு ஞானம் ஏற்படுகிறது என்றால் கண்ணுக்கு ஏற்படுகிறது என்று சொல்ல முடியாது. கண்ணு ஒரு ஜடம். டெலிஸ்கோப்பால பார்க்கிறோம். டெலிஸ்கோப் டசன்ட் கெட் த இன்ஃபர்மேஷன். டெலிஸ்கோப் வழியா நமக்கு கிடைக்கிறது பார்க்கிறவனுக்கு. அந்த மாதிரிதான் கண்ணு. மனம் வேறு சிந்தனையில இருக்கு அப்படின்னாக்கா, கண்ணு ஒரு பொருளை பார்த்தா கூட மனசு அதுல இல்லைன்னாக்கா நமக்கு அது கண்ணு பார்க்காது. There is something behind that eye, something behind that mind. அப்படின்னு சொல்லி கடைசியில ஞானம் ஏற்படுற வரைக்கும் நம்ம செல்ஃப் என்கொயரி பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா இருப்பதனால்தான் எல்லா பொருளும் தெரிகின்றன. ஆத்மா இல்லாமல் போனால் அனுபவமே இருக்காது. அந்த ஆத்மாவே புலன்கள் வழியாக வெளியே வந்து பொருட்களை பற்றிய அறிவை பற்றி அறிந்து கொள்கிறது. அதுதான் அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த அந்த ஆத்மாதான். அதை அறிந்து உணர்ந்து கொண்டானேயானால் அவனுக்கு எந்த விதமான துக்கம் ஏற்படாது, எந்த விதமும் துக்கம் பாதிக்காது. அந்த ஆத்ம ஞானத்தை மனித குலத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியர் பலவிதமான ஸ்லோகங்களில் நமக்கு எங்கெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லலாம்னு பலவித இடங்களில் பலவித கோணங்களில் சொல்லுகிறார். பல சாதனை முறைகளை சொல்கிறார். ஒரு முக்கியமான சாதனை என்னன்னாக்க நிவிருத்தி மார்க்கம். இது அல்ல, இது அல்ல. நான் இன்று எதையெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ அதெல்லாம் நான் அல்ல. வேதாந்தத்தினோட வழியே அதான். நிராகரிப்பதன் மூலம் கண்டுபிடிக்க வேண்டும். பின்னால் பதாஞ்சல மகரிஷியோட யோக சாஸ்திரத்துல சூத்திரத்துல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சொல்ல போறேன் 100க்கு மேல. சோ இந்த உலகிய பொருட்களினால் ஒருவனால் நிச்சயமாக மோட்சத்தை அடைய முடியாது. இருப்பதிலேயே மிக மிக பெரிய உபனிஷத் பிரகதாரண்ய உபனிஷத். நான் ஃபுல்லா படிச்சதில்லை. நாட் ஜஸ்ட் இன் சைஸ் பட் ஆல்சோ அது சொல்லக்கூடிய தத்துவமும் மிக பெரியது. சங்கரர் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்டோரிஸ். யஜ்ஞவாக்கியர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள். இதுவும் நம்ம ஆத்மபோதால பார்த்திருப்போம். மைத்ரேயி, காத்தியாயனி. சொத்துக்களை எல்லாம் கொடுத்துட்டு நான் மோட்சத்தை நாடி போறேங்கிறார். சரி, காத்தியாயினி அந்த செல்வத்தை எல்லாம் வாங்கிக்கிறா. மைத்ரேயி கேட்கிறா, இதை வைத்துக்கொண்டு அந்த அமிர்த தத்துவத்தை அழியாத நிலையை முக்தியை அடைந்து விட முடியுமா? அதுக்கு யஜ்ஞவாக்கிய சொல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை செல்வத்துக்கும் நீ அதிபதியா இருந்தாலும் கூட அழிவற்ற நிலையை அடைந்து விட முடியாது. இந்த ஞானம் மட்டும்தான் அப்படிங்கிறார். இந்த அழிவற்ற நிலையை அடைய ஒரே வழி இந்த அழிகின்ற பொருளை எல்லாம் விட்டு அந்த அழியாத பரபிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சிரவணம், மனனம், நித்தியாசனம் சொல்லிக் கொடுக்கிறார் வைஃபுக்கு, மைத்ரேயிக்கு. 67 பிரகதர உபனிஷத்து வரும். ஆத்மாவா அரே திருஷ்டவியா, ஸ்தோத்ரவியோ, மத்னவியோ, நிதித்தியாசவியோ. எந்த ஆத்மா பரபிரம்மத்தை விட வேறாக இல்லையோ அதை அறிந்து கொள். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அதை தானாக உணர வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி. அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதுதான் மனித வாழ்க்கையின் பயன். எங்கேயும் போக வேண்டாம், உள்ளே இருக்கும் அந்த ஆத்மாவை தெரிந்து கொள். ஆன்மீக சாதனை எல்லாம் அதுதான், அதுக்குதான் பண்றது அத்தனையும். ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அப்படி பண்ணி தெரிஞ்சு கடைசியில அந்த மைத்ரேயி ஆல்சோ பிரம்மத்தை அறிந்து கொண்டார். கட்டோபனிஷத்துல நச்சிகேதன் கேட்கிறான் ஆத்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். யமன் தர்ம ராஜா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு அவனும் ஆத்ம ஞானத்தை அடையறான். பகவத்கீதால 7.3 வரும், மனுஷானாம் சஹசிரேஷு கஷ்டித் ததி சித்தையே. அதாவது 1000ல் ஒருத்தனுக்கு தான் இந்த ஞானம் வரும். பிகாஸ் தே ஹாவ் டு புட் தேர் எஃபர்ட். அதனால சொல்றார். அது லிட்டரலா 1000ல் ஒருத்தன் எடுத்துக்க கூடாது. அப்படி பார்த்தா கூட சென்னையிலேயே 12 மில்லியன் பீப்புள் இருக்கா. 10,000 ஞானிகள் இருக்கணும் அங்க, இல்லையா? எல்லாரும் அந்த பாதைக்கு வர்றது இல்லையே. அது பிராக்டிஸ் பண்ணி கேட்டு சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி புரிஞ்சுக்கணும். சோ ஏன்னா அவர் ஸ்கூல்லயே போனா கூட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுவாரு இல்லையா? ஒருத்தர் தான், ஒரு பையன் தான், ஒரு ஸ்டூடெண்ட் தான் வருவான் அந்த மாதிரி. ஸோ தட்சிணாமூர்த்தி வாஸ் எ சைலண்ட் டீச்சர். அந்த மாதிரி ஆத்ம சாட்சாத்காரத்தை புரிஞ்சுக்கிறவாளுக்கு உத்தம அதிகாரின்னு பேர். இப்ப நம்ம எல்லாருமே உத்தம அதிகாரி தான். நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ன.
சொன்ன உடனே இதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியறது நமக்கு. தட்சிணாமூர்த்தி வாஸ் எ சைலண்ட் டீச்சர். எப்பவுமே அவருக்கு கையில இப்படிதான் பண்ணுவார். அவர் வேணும் வாய் திறந்து பேசினது கிடையாது. இப்படி பண்ணின உடனே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் புரிஞ்சிருது என்ன அர்த்தம்னு. வேதாந்தம் எல்லாருக்கும் ஆன்மீக பாதை, நம்ம எல்லாருமே ஆன்மீக பாதையில தான் இருக்கோம். எத்தனையோ படிக்கிறோம் கேட்கிறோம். ஆனா எல்லாருக்கும் அந்த ஞானம் ஏற்படுவதில்லை. ஏற்படலைன்னாக்கா இன்னும் கேட்டு இருக்கா அவள மத்திய அதிகாரி மந்த அதிகாரின்னு சொல்றார். உண்மையை அறிந்தவன் உத்தம அதிகாரி. உண்மையை அறிந்து தன் வாழ்வில் செயல்படுத்தி உணர்ந்தவர்கள் அவர்கள். நம் மனதில் ராகத்வேஷங்கள் இருந்தால் அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளும் திறமையை குறைத்து விடுகிறது. வேதாந்தம் உள்ளே நுழைய வேண்டும். உத்தம அதிகாரிகள் சாதன சதுஷ்டய சம்பத்தி எல்லா விதமான தகுதிகளும் உடையவர்கள் அதை வளர்த்தி கொள்ள வேண்டும். நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். மனதை ஒரு முகப்படுத்தி, அதாவது எண்ணெய் ஒழுக்கு சொல்லுவா, தைலதாரை மாதிரி அப்படியே எண்ணெய் ஊத்தினாக்க கிழிச்சிந்தாம வரும், தண்ணி ஊத்தினாக்க செதறும். சோ மனசு செதறாம சிந்திக்காமல் லைத்து இருந்து பழக வேண்டும். வேற தாட்ஸ் எல்லாம் வராம. சோ எக்ஸாம்பிள் சொல்ற, இந்த உலகமே எல்லாமே மறைந்து விடும். அப்படிப்பட்டது உலகம், சாரமற்றது. சொப்னாத் கனவு போல, ஜல புத்புத அதாவது நீர்க்குமிழிகள் போல க்ஷணத்திற்கு க்ஷணம் நாசமடையக்கூடியது. இந்த உத்தம அதிகாரி இந்த உலகத்தை ஒதுக்கி வைத்தவர்கள், நெகேட் பண்ணினவர்கள். மத்திய மந்த அதிகாரிகள் உலகத்தில் இன்னும் பற்று இருக்கிறது. இது இருக்கும் வரை ஆன்மீகத்தில் ஈடுபாடு வருவது கஷ்டம், புரிந்து கொள்வதும் கடினம். டேக் யுவர் டைம் வித் யூ. ஜனங்கள் இல்லாத இடத்தில் அனன்ய யோகேனன்னு வரும். அதாவது 4 பேர் உத்தரம் இல்ல, இந்த ரூம்ல நான் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னாக்க ஐ கேன் ஃபோக்கஸ். பக்கத்துல ஒரு கார் ஓடித்து ஹார்ன் அடிச்சதுன்னா ஹார்ன் சத்தம் கேட்கும். ஆனா அது ஹார்ன் சத்தம் எனக்கு மனசுல ஒன்னும் அஜிடேஷன் ஏற்படாது. பக்கத்துல 2 பேர் போறா பேசுறா ஸ்கூல் அப்படின்னு ஏதோ சொல்றா, உடனே எனக்கு ஸ்கூல் தானே வரும். பழைய ஸ்கூலு, என்னோட டீச்சர், அதெல்லாம் ஒரு வார்த்தை வந்தாலே அதுல இருந்து நமக்கு மனசு மாறி போயிடும். அதான் அனன்யா யோகன் பகவத்கீதையிலயும் வரும். அனன்ய தீகின்னு பார்த்திருக்கோம், ஆத்மபோதாலையும் பார்த்திருக்கோம். அந்த மனசு வேற ஒரு விஷயத்துக்கு போகாத பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். சம்மரி 64 காரிய காரண பாவம், காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்த்தோம். அது வரும். 65 to 68 சர்வாத்ம பாவா. 69 to 75 நித்தியத்துவ பாவா. அதை பத்தி அப்படி சொல்றாரு. 64 காரிய காரண பாவாங்கிறத திருப்பியும் சொல்றார். களிமண் இருக்கு, பானை இருக்கு. களிமண் தான் பானைக்கு காரணம். களிமண்ணை எடுத்து விட்டால் பானை இல்லை. இந்த உலகத்திற்கு காரணம் பிரம்மன். அதை எப்படி அறிவது? தத்தைவ சுத்தி யுக்தியா. சுத்தி வேறு யுக்தி வேறு இல்லை. 100% மன சுத்தியும் சத்தையும் இருந்தால் ஒரு வாக்கியம் போதும். சுத்தியானது யுக்தியின் மூலம் நமக்கு கூறுகிறது. பிற மதவாதிகள் பிரம்மனை நிமித்த காரணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அது துவைத்தம், இறைவன் உலகம். அத்வைத்தத்தில் மட்டும் உபாதான காரணமாக கூறுகிறது, அபின்ன நிமித்தோபாதான காரணம். அதாவது இந்த பிரம்மன் மாயையுடன் கலந்த ஈஸ்வரன். பிரம்மன் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம்னாக்க காஸ் அண்ட் எஃபெக்ட். அதான் அந்த பிரம்மான்னு இந்த இடத்துல சொல்ற இடத்துல நம்ம நான்முக பிரம்மனை எடுத்துக்கணும். ஜெனரேட்டர், அவர் தான் கிரியேட் பண்றார் எல்லாத்தையும். இந்த அந்த பிரம்மா விஷ்ணு சிவா 3 பேரும் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு கம்பெனில சிஇஓ சிஎஃப்ஓன்னு இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். பட் நிர்குண பிரம்மன் அதுக்கு மேல. அவர் இந்த சகுண பிரம்மமா வெளியில நமக்கு பண்றார், இதெல்லாம் பண்றார். இந்த நிர்குண பிரம்மத்தை நிர்குணம்னு சொல்றோம். அதனால நாமரூபம் கிடையாது. இன்னைக்கு சொன்னாலே அந்த மாதிரி ஒன் ஆஃப் ட்ரினிட்டி மாதிரி தேவதைன்னு சொல்றோம். அதெல்லாம் அதனாலதான் இதெல்லாம் தேவதைகள். கடவுள்ங்கிறது அந்த நிர்குண பிரம்மன் தான். பாக்கி எல்லாம் தேவதைகள், டெய்டிஸ்ன்னு சொல்றோம். ஸோ 65 to 60 சர்வாத்மா பாவத்தை பார்ப்பது அனைத்துமே பிரம்மன் தான் தெளிவுபடுத்துறார் 65ல. நான் இந்த உலகத்தில் பிரார்த்த கிரமத்தினால் இருக்கிறேன் அப்படின்னு. நான்ங்கிறது ஜீவன். எனி அமௌண்ட் ஆஃப் செக்யூரிட்டி வில் நாட் ஹெல்ப் மீ. என்ன இருந்தாலும், எத்தனை இருந்தாலும், என்ன இருந்தாலும் 65 சொல்றார்.
ஆத்ம ஞானத்தை அடைகிறோமோ இல்லையோ நம் ஜீவிதம் பிராரப்த கர்மம் முடியும் வரை இருந்துதான் ஆக வேண்டும் இல்லையா? இந்த இந்த விவகாரம், அதாவது டிரான்சாக்ஷன் லைஃப்ல பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் அனுபவிச்சுதான் ஆகணும். அது துக்கமோ சுகமோ துக்கமோ யாராவது நம்மள போட்டு தள்ளணும்னு நினைச்சா கூட குறி தப்பிடும். நம்ம இருக்கணும்னு இருந்ததுனாக்கா அவ்வளவுதான், இருந்துதான் ஆகும். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம இதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் பார்த்திருக்கோமே. இல்ல அது எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் நத்திங் கோயிங் டு சேவ். அதனால்தான் தூக்கத்தை வந்து மை ஹஸ்பண்ட் யூஸ் டு டெல் மீ, அவருக்கு டயக்னோஸ் ஆன உடனே ஒரு லைன் இருக்குமா, அந்த லைனை தாண்டி நான் போகணும்னு இருந்ததுனாக்க நீ என்ன எடுத்து பிடிச்சாலும் நான் வரமாட்டேன், போயிடுவேன். அதே மாதிரி இங்கதான் இருப்பேன்னு இருந்தாலும் யார் கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் போக மாட்டேன். அதனால தைரியமா இரு அப்படின்னு சொன்னார். எது நடக்கிறதோ அதை அக்செப்டட், தைரியமா இரு. அது அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் அவளுக்கு ஞானம் மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது, எல்லாம் படிச்சவ அவள்லாம். ஸோ அதனாலதான் தூக்கத்தை வந்து பிராரப்த அவசானம்னு சொல்லுவா. தட் இஸ் அவசானம்னாக்கா கம்மிங் டு எண்ட், ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் பிராரப்தம். ஒரு பிராரப்தம் நாள் முழுக்க நடக்கிறது, நம்ம அனுபவிக்கிறோம், சுகமோ துக்கமோ. அதுக்கப்புறம் அடுத்த பிராரப்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நடுவில் ரெஸ்ட் பண்றதுதான் தூக்கம். சோ அப்போ ஒன்றும் நமக்கு பிராரப்தம் ஒன்றும் கிடையாது. சோ ஒரு பிராரப்தத்திற்கும் இன்னொரு பிராரப்தத்திற்கும் இடைவெளி கேப் தான் உறக்கம். அது என்ன ஆகும், வயது ஆக ஆக உறக்கம் அந்த கேப் குறையும், தூக்கம் வராது. ஏன்னாக்கா விவகாரம் அதிகரிக்கும். வெளி விவகாரம் நிறைய இருந்ததுன்னா அதெல்லாம் தான் மனசுல வரும் அப்போ. சோ மற்ற ஜீவர்களுடனோ மற்ற ஜட பொருட்களோ மனம் அலைக்கழித்து கொண்டே இருக்கும். இந்த விவகாரம் தான் சம்சாரம்னு நாம் சொல்றோம். டிரான்சாக்ஷன் அதிகமாக அதிகமாக சம்சாரம்னு சொல்லுவோம். பட் சங்கரர் சொல்றார், நம்ம தூங்கி வந்தவுடனே பால்காரனோட தான் விவகாரம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதனால சங்கரர் சொல்றார், ஒவ்வொரு விவகாரமும் நாம் பிரம்மத்துடன் தான் பண்ணி கொண்டிருக்கிறோம். யாரையெல்லாம் பார்க்கிறோமோ, பேசுறோமோ, பழகுறோமோ, கேட்கிறோமோ, எல்லாமே பிரம்மன் தான். பிரம்மனோட தான் இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம நினைக்கலாம், நான் என்னோட மாமியாரோட தான் பேசிட்டு இருக்கேன், நாத்தனாரோட பேசிட்டு இருக்கேன் நினைக்கலாம் நம்ம மனசுல. ஆனா எல்லாமே பிரம்மன் தான் சொல்றார். உலகத்தில் உள்ள அனைத்து தர்மங்களும் அதர்மங்களும் பிரம்மத்துடன் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு சங்கர். இது ஞானிக்கு தெரியும். இவைகள் எந்த துன்பத்தையும் அவருக்கு கொடுக்காது. ஞானியை பொறுத்தவரையும் அவர் பிரம்மத்துடன் தான் விவகாரம் பண்ணிட்டு இருக்கார். யாராவது நம்மளை அதட்டினா வச்சா தின்னா யூஆர் ஸ்டூபிட்னு சொன்னா கூட அந்த பிரம்மன் அப்படி பேசுறது அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் நெருப்புல கைய வச்சானாக்கா அந்த அந்த பிரம்மன் சுடும், ஐஸ்ல வச்சானாக்கா குளிரும், அவ்வளவுதான். எல்லாமே பிரம்மன் தான். பட் அதுக்கு கேரக்டர் இருக்கு. சோ ஒரு சிஷ்யன் வந்து குருவிடம் வரும்போது, நான் சம்சாரி, சிஷ்யன் வார்த்தை, நான் சம்சாரி, நான் கஷ்டத்துல இருக்கேன், இவர் குரு, இவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வரலாம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி முக்தனோ அப்படிதான் இந்த சம்சாரியும் முக்தன் அப்படின்னு குருவோட பார்வை. குரு சிஷ்யனிடம் தன் சொரூபத்தை பார்க்கிறார். ஆனா சிஷ்யனுக்கு அப்படி இல்லை. யாரையெல்லாம் நாம் திண்டுகிறோமோ அதெல்லாம் பிரம்மன் தான். ஸோ த கன்க்ளூஷன் இஸ், இந்த உலகம் மித்தியா மாயை என்று அப்ரோச் பண்ணினாலும், இந்த உலகம் பிரம்மன் தான் அப்ரோச் பண்ணினாலும் சம்சாரம் இல்லை. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? இந்த இரண்டையுமே புரிந்து கொள்ளவில்லை என்றால் சம்சாரம், துக்கம், பயம் இதெல்லாம். சோ அறியாமையில் இருப்பவர்கள், ஆத்ம ஞானத்தை அடையாதவர்கள், நாம் பிரம்மத்துடன் தான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியறது இல்லை அவளுக்கு. அதனாலதான் அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டமா இருக்கு. பிரம்மம் தான் இருக்கிறதுன்னு நம்ப முடியல அவளுக்கு. பிகாஸ் அந்த ஒரு ஆப்ஜெக்டாக, அது ஒரு ஆப்ஜெக்டாக எதிர்பார்க்கிறான். ஒரு பாடி ஃபேஸோட எதிர்பார்க்கிறான். அதனால இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் இன் ஒன் பிளேஸ். எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கு. எங்க இருக்குங்கிற எங்க இருக்கு பிரம்மன் கேள்வியே சில்லி கேள்வி. பிகாஸ் இட் இஸ் ஆல் பர்வேசிவ். யூ கேனாட் ஐடென்டிஃபை வித் இதுவா அதுவான்னு சொல்ல முடியாது. கேட்பவன் கடவுள் ஒரு இடத்துல இருக்கிறார்னு அவன் முடிவு செஞ்சுட்டான். அதனால எங்க இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். நீ எங்க வேணா போ, மெக்கா போ, ஜெருசலம் போ, ரிஷிகேஷ் போ, காஞ்சிபுரம் போ, எங்க வேணாலும் எங்க போனாலும் பகவானை பார்க்கலாம், பார்க்காமையும் போகலாம். சோ களிமண் தான் பானையா இருக்கிறது, களிமண்ணோட தான் விவகாரம் பண்றோம். பானையுடன் விவகாரம் பண்றது ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த பானையை தூக்குறேன், களிமண்ணை தூக்கலன்னு சொல்ல முடியாது. பானை இஸ் ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம்.
ஏன் உலகத்தை விட்டு விட்டு ஈஸ்வரனை பார்க்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஈஸ்வரன் வேறு, உலகம் வேறு அல்ல. சர்வார்த்த பாவத்தை உபனிஷத்து உதவியோட நமக்கு புரிகிற விதத்துல சொல்றாருங்க. எவ்விதம் காரண காரிய சம்பந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் களிமண்ணுக்கும் பானைக்கும் நித்தியமாக இருக்கிறதுன்னு சொல்றோமோ, ஆனால் சில சம்பந்தம்னா அனித்தியமாகவும் இருக்கும். ஒரு மரம் இருக்கு, மரத்துல ஒரு பறவை உட்காந்துனாக்கா அது அனித்திய சம்பந்தம். ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும், அப்புறம் அது பறந்து போயிடும் இல்லையா? சோ அது ஆதாயம்னு பேரு, சம்பந்தம்னு பேரு. ஆதாரமா அந்த கிளை ஆதாரம் அந்த பறவைக்கு அது உட்காந்துக்கிறதுக்கு அது லீனிங் ஆன், அது நம்பின்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. சோ அது அனித்திய சம்பந்தம். ஆனா களிமண்ணும் பானையும் நித்திய சம்பந்தம். அதே மாதிரி பிரம்மனும் உலகமும் நித்திய சம்பந்தம். சோ கொஸ்டின் வருது, களிமண் பானை பிரத்யக்ஷ அனுபவம். நான் பாக்குறேன் களிமண் தான் பானையா மாறி இருக்குன்னு பாக்குறேன். ஆனா பிரம்மன் தான் பிரபஞ்சமா இருக்குன்னு எப்படி தெரியும் எனக்கு? அதுக்கு ஸ்ருதி மூலமாகவும் யுக்தியின் மூலமாகத்தான் அறிய முடியும் அப்படிங்கிறார். ஸ்ருதி யுக்தி மூலமாக நமக்கு விளங்குகிறது. நமக்கு புரிய 100% ஸ்ரத்த தேவை. இது நம்ம வேதாந்தம் சொல்றது கரெக்டா சொல்றதுன்னு 100% ஸ்ரத்த தேவை. அதை கேட்டுட்டே இருந்தோம்னா நம்ம கேள்வி கேட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வேதாந்தத்துக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் தேவைங்கிறாங்க. சர்வார்த்த பாவம் ரிப்பீட்ஸ் இன் 67. காரிய காரண பாவம் நித்தியமாக இருந்தாலும் அந்த காரியம் காரிய ரூபம் காரண ரூபமாகவே உள்ளது. சுபீக்ஷமானே பிரபஞ்சே அப்படி பிரம்மைவா பாதி பாசுரம். அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும்போது அந்த பிரம்மத்தை தான் பார்க்கணும். கடவுளை காட்டு என்றால் கடவுளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுள் சர்வ வியாபி, ஆனா பார்ப்பவனுக்கு தெரிவதில்லை. பாசுரம்னாக்க செல்ஃப் இல்லுமினேட்டிங், பிரகாசிக்க கூடியது, ஸ்வயம் பிரகாஷா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒரு கருவியின் மூலமாகத்தான் விளங்கும். இந்த நான் எதன் மூலமாக விளங்கும்? என்னுடைய இருத்தல் எக்ஸிஸ்டன் எதை வச்சு சொல்றோம்? நீ இருக்கியா அப்படின்னாக்கா அந்த ஸ்வயம் பிரகாஷகா, அந்த பிரம்மனை எந்த பிரமாணத்தின் மூலமா விளக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது பிரம்மன் தான் விளங்குகிறது. இந்த பிரபஞ்சம் பொய், அப்பியரன்ஸ் மித்தியான்னு சொல்லலாம், இல்ல பிரபஞ்சம் பிரம்மன் தான் சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பிரம்மனே அப்பியர்ஸ், ஷேடோ மாதிரி. நான் வாக் போறேன், என்னோட ஷேடோ தெரியுது, ஷேடோவும் நான் தான் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அது என்னோட ஷேடோன்னு சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம், மித்தியான்னு சொல்லலாம், இல்ல நான் தான் அதுன்னு சொல்லலாம். ஸோ இரண்டும் ஒன்றுதான். பிகாஸ் ஃபார் பிகினர்ஸ் இந்த உலகம் படைக்கப்பட்டது ஈஸ்வரன் விபூதி அப்படின்னு சொல்றார். விபூதி யோகம்னே இருக்கு. ஸோ பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. ஆனால் அஜ்ஞானிகளுக்கு உலகம் இருக்கிறது. அப்பியர்ஸ் டிஃப்ரெண்ட்லி பிகாஸ் ஆஃப் த மைண்ட் செட். நம்ம பார்க்கிற பாவனையில இருக்கு. ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, சின்னதா பெருசா அப்படின்னாக்கா ஏர்போர்ட்ல பார்த்தாக்கா பெருசா தெரியும், மேல ஸ்கைல பார்த்தா சின்னதா தெரியும். நம்ம எங்க இருந்து நம்ம எங்க இருக்கோம் பாக்குறது. இட் இஸ் நெய்தர் பிக் ஆர் ஸ்மால், பட் நம்ம எங்க இருக்கோங்கிறத பொறுத்தது. இப்படித்தானே இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாமே நோ ஸ்டாண்டர்டைசேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் மைண்ட். நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், இன்னொருத்தர் இன்னொன்னு நினைக்கிறோம் இல்லையா? சோ டாக்டர் கிட்ட போயிருந்த நான் கேட்டேன் ஒரு தரம், சுகர் A1C 40 வயசுல இருக்கிறவளுக்கு 8 இருக்குனாக்கா ஜாஸ்தி மருந்து கொடுக்குறேன். அதே 75 வயசு இருக்கிறவளுக்கும் அதே A1C 8 இருக்கிறது, அதே மருந்தை கொடுக்குறேளே. அவளோட இம்யூன் சிஸ்டம் டிஃப்ரெண்ட், அவளோட ஏஜ் டிஃப்ரெண்ட், அவளோட சுகர் எல்லாம் டிஃப்ரெண்ட். எப்படி நீங்க ஒரே மருந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு கேட்டேன் நான் டாக்டர்கிட்ட. அவளுக்கு சொல்ல தெரியல பதில். யூஆர் வெரி ஸ்மார்ட்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டா. நான் அது அவ்வளவுதான். ஏன்னா 40 வயசு இருக்கிறவளுக்கு இன்னும் ஒரு 40 இயர்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கிட்னி கெட்டு போகலாம், ஹார்ட் கெட்டு போகலாம், எல்லாம் போகலாம். 75 வயசு அவளுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கலாம், மேபி 15 இயர்ஸ் இருக்கலாம். அந்த டிஸ்ட்ராக்ஷன் டைம் கம்மி தானே. அது திங்க் பண்ணாம அப்படி மருந்து கொடுக்குறான்னு கேட்டேன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஸோ இந்த அது மாதிரி நம்மளோட பர்செப்ஷன், ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் வேற வேற. இந்த கருத்தை 68ல திருப்பி இன்னொரு சொல்றாரு, எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் வியூஸ். அதே மாதிரி ஜெயராமன் போனது he passed away 25 years ago. அப்ப எல்லாரும் நீ அமெரிக்கால தனியா இருக்க வேண்டாம், குழந்தையில வச்சு இங்க வந்துருவோம் அப்படின்னா. இந்தியாவுக்கு 50 வயசுல நான் என்ன பண்ண முடியும்? பொன் குழந்தையில வச்சிருந்து அங்க வேலை கிடைக்குமா, படிக்க முடியுமா, காலேஜுக்கு போக முடியுமா? இங்கே இருந்துடுறேன், ஐ வில் சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன்.
ஆனா அங்க இருக்கிறவ என்ன நினைச்சா, அழைச்சின்னு வந்துடலாம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு. அவளோட மனசுல பர்செப்ஷன் அப்படி. யார் யார பாத்துக்க முடியும்? சோ என்னோட பெர்செப்ஷன் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு போனாரு. அவரோட கடமை முடிஞ்சிருச்சு. ஐ கேன் சர்வைவ் அப்படின்னு. சோ இதெல்லாம் ஹவ் வி see the world இல்லையா? சோ 68ல சர்வார்த்த பாவம் திருப்பியும் கண்டினியூஸ். 2 விதமான கயிறா, 2 விதமான பார்வையை. ஞானிக்கு ஒரு விதமான கயிறு, அஞ்ஞானிக்கு வேறு விதமான கயிறு, அது பாம்பு. இந்த இடத்துல ஆத்ம ஞானி இல்ல, கயிற்றோட ஞானத்தை உடையவன். சோ சரியாக பார்த்தா, கயிற்றை பார்த்தாக்கா அவன் ஞானி. சரியா பார்க்கலன்னா அஞ்ஞானி. இந்த கயிறு 2 விதமாக தென்படுகிறது. ரோப் கயிறாவும் தென்படுகிறது, பாம்பாவும் தென்படுகிறது. அந்த அந்த அஞ்ஞானம் இருக்கும் வரை அவனுக்கு பாம்பு தெரியும். ஞானிக்கு கயிறாகத்தான் தெரியும். முதல்ல 2 ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அப்புறம் 2 சப்ஜெக்ட்னு சொல்றார். டூ விதம் டூ பர்ஸ்பெக்டிவ்ஸ். எப்போ ஆத்மா அத்வைத்தமா இரண்டாக தூய்மையாக இருக்கிறது ஆத்மா, விசுத்தமாக விசுத்தம்னா தூய்மையாக அசம்சாரியாக ஏக்கமாக இருக்கிற ஆத்மா, அசுத்த பாதி வை சதா, அதாவது அதே சமயத்துல அசுத்தமாகவும் தெரிகிறது. விசுத்தமாக இருக்கும் ஆத்மா அசுத்தமாக தெரிகிறது. ஞானிக்கு நித்திய சுத்தமாகவும் அஞ்ஞானிக்கு நித்திய அசுத்தமாகவும் தெரிகிறது. சில பேர் வந்து நம்மளே பார்த்திருக்கோம். எப்பவும் ஒயின் பண்ணிட்டே இருப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா, உலகத்தை பத்தி, இவாளை பத்தி, அவளை பத்தி. அவளோட பேசினா, ஐ வாஸ் விசிட்டிங் somebody's mother-in-law had come from India. ½ உட்காந்து பேசினா ½ கம்ப்ளைண்ட் தான். எழுந்து போக மாட்டோமா, 2 பேரும் வயசான உட்காந்து பேசுங்கன்னு விட்டாங்க எங்களை. அவ்வளவுதான், கேட்டுட்டே இருக்கேன். எப்பவுமே கம்ப்ளைண்ட் ஃபுல் ½ எழுந்து போக முடியல, மனசு பாதியில நிறுத்தவும் முடியல. அந்த மாதிரி சில பேர் வந்து எப்பவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. ஏன் நெகட்டிவிட்டி ஒரு விகாரமா தெரியறது, திருப்தி இல்லாதவர்கள். தட் இஸ் வை லிசனிங் இஸ் an important skill. Some are positive, some are negative. உலகத்துல தர்மமும் நடக்கிறது, அதர்மமும் நடக்கிறது. அதனால பாசிட்டிவா இருக்கிறவள்ட்ட கேட்டானாக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஒரு குழந்தை இதுல ஸ்லைட்ல பாக்கலாம். நம்ம எப்படி பாக்குறோங்கிறத, ஒரு குழந்தை வந்து இதுவும் என்னோட குருஜி தான் சொல்றாரு. தட்சிணாமூர்த்தியை பார்க்க பொறுத்த ஒரு சின்ன குழந்தை சொல்றது, இந்த சாமி காதுல 2 காதுலயும் வேற வேற இயரிங் போட்டு இருக்கேன், மேட்சிங்கா இல்லையே அப்படின்னு சொல்லித்தான். யார் நம்ம பார்த்திருக்கோமா? எவ்வளவு தடவை தட்சிணாமூர்த்தி படம் பார்த்திருக்கோம், நம்ம பார்த்தது கிடையாது. அந்த குழந்தைக்கு அது தெரிஞ்சிருக்கு, அது அப்பா அம்மாட்ட சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ஒன்னு ஃபீமேல் ஒன்னு மேல், ஐ எம் போத் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது நான் ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தரோட பார்வையை பொறுத்ததுங்கிறது. தப்பு ரைட்டுனே கிடையாது. இந்த உலகத்துல தர்மம் அதர்மம் 2 இருக்கிறது. அதனால்தான் ஞானி இந்த உலகத்தில் ஆனந்தமா இருக்கிறான். நாம் எல்லாருமே அப்படித்தான். 2 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்துல அதே மனிதர்களோட அதே சூழ்நிலையில தான் இருந்தோம். அப்பொழுதை விட இப்பொழுது கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கிறது, சஞ்சலம் இல்லாமல் இருக்கிறது. தெரியறது நமக்கே டிஃபரன்ஸ். சோ ஞானிக்கு தெரியறது, அஞ்ஞானிக்கு தெரியவில்லை. இந்த உலகமே பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சர்வார்த்த பாவத்தை முடிச்சுட்டு, இப்போ வருஷம் 69 என்ன பண்ணிடுறது? இன்னும் 2 minutes இருக்கு. 69 நம்ம இது வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். 69 வரைக்கும் தானே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு ஸ்லைடை பார்க்கலாம். இல்லை, 75 வரைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்க 69 to 75 மித்தியத்துவ பாவம், அது அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 weeksல பார்த்துக்கலாமா? இப்போ ஸ்லைடை பார்த்துக்கலாம். ஸோ we will stop at 68. இன்னும் ஒரு 1/2 மணி ஆயிடும் இல்லாட்டா. So 69 வரைக்கும் ஸ்டாப். ஓகே, 62 to 69. எல்லா ஸ்லோகத்தையும் எழுதியிருக்கேன். இருக்கிறது எல்லாமே பலவிதமான பாத்திரங்கள் இருந்தாலும் எல்லாம் அந்த தாமிரத்தால பண்ணினது. பலவிதமான பானைகள் இருந்தாலும் களிமண்ணு தான், எல்லாமே களிமண்ணு தான், வேற ஒண்ணும் கிடையாது, ரெண்டாவதே கிடையாது. இதுதான் அந்த அபிராமி அந்தாதியில, நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து
அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. நான் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என் நிலையில் வாழ்ந்தாலும் நின்னையே தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இது வந்து சங்கரர் வந்து அந்த இதுல கபாலிகன் உன்னை நான் இது இது பண்றேன், பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அவருடைய இந்த சங்கரருடைய டிசைபிள் பத்மபாதாச்சாரியார் வந்து இந்த ரூபத்தை எடுத்துன்னு வர்றார். அவருக்கு எங்கேயோ இருக்கார், ஆனா அவருக்கு தெரிஞ்சிருத்து நம்ம குருக்கு ஏதோ கஷ்டம்னு. உடனே அந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்து அவர் நரசிம்மாவதாரம் மாதிரி எடுத்துன்னு வந்து ப்ரொடெக்ட் பண்றார். இது வந்து மாதவாச்சாரியார் எழுதியிருக்கார். ஸோ பார்க்க நீங்க இது வந்து 66, இன்னைக்கு 68ஓட முடிச்சிருக்கோம். ஸோ 66 வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், கிளே அண்ட் பார்ட்ஸ் ஆல்சோ. எப்படி இதுக்கு கிளே தான் பாட்டுக்கு காசு, அது மாதிரி பிரம்மன் தான் வேர்ல்டு கிளாஸ். இந்த எப்படி பார்க்குறோங்க நம்ம பார்வையை பொறுத்து. 67 அடுத்தது பாம்பு கயிறு இதெல்லாம் பார்த்ததுதான் நம்ம. பட் இது இது வரைக்கும் வந்து எல்லாமே இந்த சர்வார்த்த பாவம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு. ஸோ 69லேருந்து 75 வரைக்கும் மித்தியத்துவ பாவம். இவ்வளவுதான் ஸ்லைடு இருக்கு. வாண்ட் டு ஸ்டே ஃபார் அனதர் 10 minutes, 10-15 minutes முடிச்சுடலாம் மதியம்? ஐ திங்க் ஸோ. நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ 69ல வந்து என்ன சொல்றார்? இருப்பது ஒரு வஸ்து தான், இந்த உடல் ஜடம் தான். பிகாஸ் ஆஃப் 5 எலிமெண்ட்ஸ்னால பண்ணினதுனால அத்வைத்தம் தான் சத்தியம், இரண்டற்றது. அது தெரிகிற இரண்டாவது வஸ்து மித்யா, அதனால ஒன்றே ஒன்று இருக்கிறது என்று சொல்ல முடியும். அனுபவிப்பவை எல்லாமே மித்யா என்ற ஸ்டேட்டஸுக்கு போனால்தான் அத்வைத்தம் சத்தியம்னு சொல்ல முடியும். பாக்குறது கேட்கறது எல்லாமே மித்யா, எல்லாமே அப்பியரன்ஸ்னு தெரிஞ்சாதான் இது சத்தியம், சத்தியம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்ல முடியும். சோ ஈஸ்வரன், ஜெகத், ஜீவன் எதுவுமே கிடையாது. இது மாயா பஞ்சகத்திலயும் நம்ம பார்த்திருக்கோம். மாயா பஞ்சகம் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல வருமே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒண்ணே 3ஆ பிரிச்சிருக்கார், ஜீவன், ஜெகத், மித்யா அப்படின்னு. ஈஸ்வரன் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து மித்யாதான். ஒண்ணு 3ஆ மாறி இருக்கு. இருப்பது ஒன்றுதான், ஆத்மா மட்டும்தான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. ஈஸ்வரன், பிரம்மன், ஆத்மா, சிவன், விஷ்ணு, அம்பாள், நீங்க என்ன வேணா பேர் சொல்லுங்க, உலகம் எல்லாமே ஒண்ணுதான். கர்ம காண்டத்துலதான் துவைத்தம், அனித்திய சாதனை, அனித்திய பலன். கர்ம காண்டத்துல லட்சியம், தத்துவ ஞானமோ மோட்சமோ இல்ல. கர்ம காண்டத்துல உனக்கு என்ன வேணுமோ உலகத்துல, இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன், அதான் கர்ம காண்டம் அப்படின்னு. ஆனா ஞான காலத்துல ஆத்ம அனாத்ம விவேகம் செஞ்சோம். சொல்றார் கொஸ்டின், கர்ம காண்டத்துல லட்சியமோ ஞானமோ மோட்சமோ இல்லைனாக்க ஏன் ஞானத்துல ஆத்மா அனாத்ம விவேகம் செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிருஷ்டிய பத்தி ஏன் பேசப்படுகிறது? உபனிஷத்துக்கள் ஏன் துவைத்தத்தை பத்தி பேசுறது? ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள ஒரு படி அது. அத்வைத்தத்திலேருந்து தான் துவைத்தத்துக்கு போக முடியும். முதல்ல பகவான் இருக்காருன்னு நினைச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பகவான் யாருன்னு போக முடியும். சாதன சதுஷ்டய சம்பத்தின் முதல் படி விவேகம். ஆனா அதுவே முடிவு அல்ல. கடைசியில் அடைய போவது அத்வைத்த விவேகம், அத்வைத்த தத்துவம். களிமண், பானை, தங்கம், வளை, சமுத்திரம், அலை இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் இந்த பிகினிங் விவேகம், ஆத்மானாத்ம விவேகம் செய்யறோம். அத்வைத்தத்தை புரிந்து கொள்ளாத அவஸ்தையில் இருக்கிற போது அந்த ஆத்மானாத்மா விவேகம் சாதனையாக செய்கிறோம். அத்வைத்தத்தை புரிந்தவுடன் அதை விட்டு விடுவோம் விவேகத்தை. அப்புறம் டிஃபரன்சியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒண்ணுதான் இருக்குன்னு தெரியும் நமக்கு. இந்த சங்கரர் வந்து புத்தைஹி, அதாவது அறிவிலிகள், முட்டாள்கள், இக்னரன்ஸ், இந்த விவேகத்தை செய்வார்கள். நாமெல்லாம் முன்னால முட்டாளாதான் இருந்தோம், அதை ஒத்துக்கிறதுக்கு அறிவு வேண்டும். நமக்கு முன்னாலே தெரியல, ஐ டோன்ட் நோன்னு தெரிஞ்சாதான் ஒரு அறியணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வரும். எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னாக்கா காதால கூட கேட்க மாட்டான். நான் முட்டாளா இருக்கிறேன்னு தெரியாத முட்டாள்கள் தான் அதிகம்ங்கிறார் அவர் சங்கரன்.
எல்லாமே தெரிந்த மாதிரி பேசுவார்கள். அவருக்கு அறிய வாய்ப்புகள் இல்லை. அப்படிப்பட்ட அத்வைத்த அஞ்ஞான அவஸ்தையில் இருக்கும் அஞ்ஞானிகளுக்காக அத்வைத்த ஞானத்திற்காக ஆத்மானாத்மா விவேகம் முதல்ல செய்யப்படுகிறது. மனம் என்று ஒன்று இருக்கிறது. அது அசுத்தமாக அஞ்ஞானத்தினால் ராகத்வேஷத்துடன் இருக்கிறது. அதை சுத்தம் செய்தால் ஆத்ம ஞானத்தை அடையலாம்ங்கிறது ஃபார் பிகினர்ஸ். நம்மளாம் பிகினர்ஸ்ல தாண்டிட்டோம். இப்போ மனமே இல்லை, அது இருந்தால்தானே மற்றவை இருப்பது நான் மட்டும்தான் சாட்சி அப்படிங்கறது ஞானி. இதத்தான் 69ல சொல்றார். எத்தைவ மருண் மயக்கும்பகா, பானை என்று ஒன்றே கிடையாது, இருப்பது களிமண் மட்டும்தான். சிமிலர்லி தேகா அபிச்சின்மயா, அதே போல இந்த உடலும் சைத்தன்ய ரூபமும் களிமண் ஒண்ணுதான். களிமண்ணும் பானையும் ஒண்ணு, சைத்தன்யமும் உடலும் ஒன்று, இருக்கிறது அது ஒண்ணுதான். சோ ஆரம்பத்துல ஆத்மா தேகத்தை பிரபஞ்சத்துடன் சேர்த்து அனாத்மான்னு சொன்னார் ஃபார் பிகினர்ஸ். அஞ்ஞானிகளா இருப்பவனுக்கு தேக தேகி விவேகம் இருந்தது. ஃப்ரம் த அப்சல்யூட் ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ், அந்த சரீரமும் சைத்தன்யமும் இருப்பது ஒன்றுதான். எல்லாமே அதுதானே. உலகமே பிரபஞ்சமே பிரம்மனோட அப்பியரன்ஸ்ங்கிறத, இந்த உடலும் அவரோட அப்பியரன்ஸ் தான். சோ எல்லாமே பிரம்மன் தான். அதனால உடல்ல ஒண்ணு கிடையாது. இட் இஸ் அன் அப்பியரன்ஸ். சோ இங்க வந்து சொல்றார், திஸ் இஸ் ஃப்ரம் த அப்சல்யூட் பெர்ஸ்பெக்டிவ், இந்த சரீரமும் சைத்தன்யமும் தான் இருப்பது ஒன்றுதான். எல்லாமே என்றால் எல்லாமே அதுதானே. திஸ் இஸ் அட்வான்ஸ்ட் ஃப்ரம் ஆத்மபோத. ஆரம்பத்துல இதை சொல்ல மாட்டார். சொன்னா அஞ்ஞானிகளுக்கு புரியாது. தே வில் குவிட். எப்படி சொல்ல முடியும்? பானை வளை அலை என்று சொல்வது போல் இந்த சரீரம் என்பது ஒரு சப்தம் தான், நாம ரூபம் தான், அதற்கு வெயிட் கிடையாது. சோ தேக இஸ் கும்பகா, உடல் வந்து பானை, பை 5 பூதங்களால ஆனது. 5 பூதங்களும் பஞ்சீகரணத்துக்கு முன்னால தன்மாத்திரா பார்த்திருக்கோம் நம்ம, முதல்ல வருது இல்லையா? ஆத்மால இருந்து ஜடம்ங்கிறது வெறும் சப்தம், அவைகளும் நாமரூபம் தான். ஆத்மானாத்ம விபாக அயம், அதாவது இந்த தேகம் ஜடஸ்வரூபம், உள்ளே இருக்கும் தேகி சைத்தன்யம் சொல்ற விபாகம், டிஸ்கர்ன்மெண்ட், இந்த விசாரம் எல்லாம் நம்ம முன்னால பண்ணிருக்கோம். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், தட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஐ எம் த சீயர், ஐ எம் த சீன் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆத்மா உடலும் ஒன்று, நான் இந்த உடல்னு புரிஞ்சு கொண்டு, பிகாஸ் நான் இந்த உடல் நினைச்சுட்டு இருக்கிறதுனால முதல்ல செப்பரேட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இப்ப முதா ஏவ கிரியத்தே அபுதைகி, இப்ப என்ன சொல்ற, அப்போ வந்து பயனற்ற முறையில் பேசப்பட்டது அத்வைத்த அறிவிலிகளால் அஞ்ஞானத்துல இருக்கிறதுனால. இப்ப வேதாந்தம் புரிஞ்சதுக்கு அப்புறம், வேதாந்தம் படிக்காதவன் என்ன சொல்லுவான், உடல் வலிக்கிறது சொல்லுவான். வேதாந்தம் படிச்சவன் அன்னமய கோஷத்துல ப்ராப்ளம் அப்படின்பான். ஆத்மானாத்ம விவேகம் மட்டும் செய்தால் போதாது, தன் அளவில் பயனற்று. இஃப் யூ ஸ்டாப் ஹியர், ஆத்மானாத்ம விவேகம் பண்ணின பிறகு பயனடையவில்லை. காரணம், அந்த படியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த விவேகம் பண்ணி கொண்டிருக்கும் போது சம்சாரிகளாகத்தான் இருப்போம். ஆத்மானாத்ம விவேகம் செய்தால் மட்டும் மோட்சத்தை அடைய முடியாது. தேகமே கிடையாது. therefore nothing related to pertinent to the body. அதுதான் அத்வைத்தம். we are all work in progress, slow and steady. பல பல வருஷங்களாகலாம், பல ஜென்மங்களாகலாம் நடுவில் விடாமல் இருந்தால் அப்படிங்கிறார். இனிஷியலி இந்த உடல் தான் நான் நினைக்கிறோம், அதை பிரிக்க விசாரம் செய்யறோம். பிறகு அந்த ஆத்மா மித்யா அப்படின்னு சொல்றோம். மித்யான அப்பியரன்ஸ், நிச்சயமா ஒரு வஸ்து இல்லைன்னு அர்த்தம். இப்ப அனாத்மாவே இல்லைங்கிறத விசாரம் எதற்கு? அதாவது சரீரமே இல்லைங்கிறத விசாரம் எதற்கு? அந்த சரீரமும் இந்த சைத்தன்யமும் ஒண்ணுதான். இப்பொழுது சரீரமே சைத்தன்யம் ஆயிடுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? So snake and rope are two. There is no snake. No enquiry, analysis is needed. இல்லையா? பாம்பாக தெரிந்தது கயிறு தானே, அது மாதிரி இந்த உடலாக தெரிவதும் அந்த ஆத்மாதான். சோ மித்தியத்துவ லட்சணம் கண்டினியூஸ் இங்க. சோ அவர் சொல்றார், இந்த 70 to 74 வந்து ரெண்டு லைன்ல, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் எக்ஸாம்பிள், செகண்ட் லைன்லாம் ஒரு சேம் மீனிங் தான். ஸோ அது செகண்ட் லைன் எல்லாமே ஒண்ணுதான். புதுதான கருத்து எதுவுமே கிடையாது. மித்தியத்துவத்தை புரிந்து கொள்ள உதாரணங்களை மட்டும் சொல்றார். சர்ப்பத்வேனே யதா ரஜ்ஜு ரஜத்வேனே சித்திகா, அதாவது நம் மனதில் மித்தியாங்கிற தத்துவத்தை விதவிதமான உதாரணங்களோடு சொல்றார். எது ஒன்று இல்லையோ
ஆனால் அனுபவத்தில் இருக்கிறதோ, அனுபவத்துக்கு இருக்கு ஆனா நிச்சயமா இல்லை. பாம்பு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி எது இருக்கோ அதான் அதான் மித்யா. எப்படி கயிறானது பாம்பாக நிச்சயிக்கப்பட்டு விட்டதோ அதே மாதிரி ஆத்மாவே தேகமாக பேசப்படுகிறது. தேகம் என்று ஒன்று கிடையாது, உடல் என்று ஒன்று கிடையாது, உலகம் என்று ஒன்று கிடையாது. சுத்திக கிளிஞ்சல் வெள்ளி எப்படி கிளிஞ்சலானது வெள்ளியாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டதோ அப்படி ஆத்மஸ்வரூபமே உடலாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. இந்த கன்ஃபியூஷன் வரும் இந்த இடத்துல. ஸோ வேதாந்தம் யார் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்றதுல ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு சொல்றது. எவ்வித மண்ணானது பானையாக நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதோ, நூலானது துணியாக நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டதோ, அதே போல விபுடனே ஆத்மன் இந்த உலகமாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும் என்று அழுத்தி சொல்லிக் கொண்டே வருகிறார். இந்த உலகிய பொருட்களால் ஒருவன் மோட்சத்தை நிச்சயமாக அடைய முடியாது. 72 கனகம் குண்டலேத்தன தரங்கேன ஜலம். தங்கம் காதில் அணியும் குண்டலமாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. தண்ணீரானது அலைகளாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அறியாமையினால். தங்கம் வேறு, குண்டலம் வேறு, தண்ணீர் வேறு, அலைகள் வேறு என்று அப்படின்னு. ஆனா குண்டலம் என்றும் அலை என்றும் தனியாக ஒரு பொருள் கிடையாது. அதே போல ஆத்மாவானது உடலாக நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. உடல் என்று ஒரு பொருள் கிடையாது, இருப்பது ஆத்மா மட்டும்தான். 73ல மாலை நேரத்துல ஒரு கம்பத்தை பாக்குறோம், ஒரு போஸ்ட் பாக்குறோம், யாரோ ஒரு மனுஷன் அங்க நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணுக்கு தென்படுகிற கம்பம் மனிதனாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. காணல் நீர் தண்ணீராக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதே போல ஆத்மாவானது தேகமாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. எப்படி மரமே வீடாக இருக்கும்போது வீடு கிரகம் அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல மரத்துலதான் வீடு எல்லாம் கட்டுவா அப்பெல்லாம் அப்படின்னு சொல்ற இடத்துல இரும்புல இருந்துதான் உலோகம், மெட்டல், அதுல இருந்து தான் எல்லாமே வருது. கட்கம்னாக்க வாள், ஸ்வாட். ஸோ அந்த மாதிரி இரும்புல இருந்து எல்லா டூல்ஸும் வருது. அதே போல ஆத்மா தேகமாக நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆத்மா அனாத்ம விவேகம் அறிவியலிகளாக செய்வார்கள். இருப்பது ஒன்றுதான், இன்னொன்றாக கற்பனை செய்யப்படுகிறது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றார். 75 to 86 வந்து 75ல வந்து யதா விருக்ஷ விபர்யாசோ ஜலாத்மதி கஷ்டிதா தத்துவதாத்மனி தேகத்வேனும் பஷ்யத் யஞான யோகதா. நாம் பார்க்கும் காட்சிகள் பொய், ஆனால் உண்மையை போல் காட்சி அளிக்கும் என்பதுதான் லைன் 1ல வருது 75ல. ஸோ நாம் தவறாக பார்ப்பதற்கு என்ன காரணம்? ஒன்றுமில்லை, ஒன்று ஏற்றி வைத்து வருகிறது. இந்த காரணம் இருப்பதினால் இது நிகழ்கிறது. காரியம் இஸ் எஃபெக்ட். ஸோ வாட் இஸ் த காஸ் அப்படின்னாக்கா அக்ஞானம். அக்ஞானம் தான் காரணம் எல்லாத்துக்கும். அறியாமை என்ற ஒரு காரணத்தினால் இது நிகழ்கிறது. அதாவது அக்ஞான யோகம்னாக்க அக்ஞானத்துடன் நமக்கு முழுமையாக சேர்க்கை இருப்பதனால், சம்பந்தம் இருப்பதினால் ஆத்மனி தேகத்துவம் பஷ்யத்தி. அவ்விதம் ஆத்மஸ்வரூபத்தில் ஒருவன் அக்ஞானி சரீரத்தின் தன்மையை பார்க்கிறான், பாம்பின் தன்மையை கயிற்றில் பார்க்கிறான். காரணம் அக்ஞானம், கயிற்றை பற்றிய அக்ஞானம் அப்படின்னு சொல்றார். நம்முடன் பர்மனண்டா ஃப்ரெண்டு, நம்மளுடைய பர்மனன்ட் ஃப்ரெண்டு அறியாமைதான். ஆனா தேக தர்மத்தை ஆத்மாவிடம் பார்க்கிறோம். We will not see from now on அக்ஞான யோகியதா. அக்ஞான யோகியதாக அக்ஞானத்தோட சேர்க்கையினால ஆத்மாவிடம் தேக தர்மத்தை பார்க்கிறோம். எதற்கு இந்த எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, ஒரு விஷயம் நமக்கு நன்றாக புரிய கஷ்டமாக இருந்தால் அபியாசம் செய்ய வேண்டும். ஸ்கூல்ல இம்போசிஷன் எல்லாம் கொடுப்பா. ஐ வில் நாட் டாக் இந்த கிளாஸ், ஒரு பேஜ் ஃபுல்லா எழுது அப்படின்னு. அது என்ன ஆகும்? அந்த அந்த மீனிங்கை விட நமக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிடும். அதனால்தான் ஸோ எதுவுமே அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கிடைக்கும் நம்ம கேட்டுட்டு இருந்ததுனாக்கு இதெல்லாம். ஸோ அதே சங்கரர் நமக்கு பண்றார். சங்கரர் கிட்ட இருந்தா அவ கத்துட்டு இருக்கா டீச்சர்ஸ்லாம். தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அவர் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். எந்த கருவியானது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதோ அதே கருவியினால்தான் அத்தியாசமும் நடக்கிறது. விபரீத ஞானத்தையும் அடைகிறோம். லைஃப்லயும் அப்படிதான்.
யார் மூலமா சந்தோஷம் அடைகிறோமோ அவர் மூலமாகவே துக்கமும் வரும். சிலர் துக்கத்தை கொடுப்பார்கள், அதுவே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். சில பேர் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பா. டீச்சர் துக்கமா கொடுக்குறா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது நமக்கு நல்லதுக்கு தான். அது தெரியறது இல்ல. சோ அதே போல ஞானத்திற்கு எது கருவியோ அதுவே விபரீத ஞானத்திற்கும் கருவியாகிறது. தர்க்க சாஸ்திரத்துல ரொம்ப விசாரமாக செய்யப்படும் கருத்து அது. நான் ஒரு பொருளின் வர்ணத்தை கண்ணால பாக்குறோம். அந்த பொருளின் வர்ணத்தை தவறாம புரிந்து கொள்ளலாம். அதே கண்ணால் தான் பாக்குறோம். ரெட்டும் பாக்குறோம், மருவனும் நினைச்சுக்கிறோம். அதே கண்ணால் தான் பாக்குறோம். therefore ஒரு பிரமாணத்துல தோஷம் ஏற்பட்டு விட்டால் அந்த துஷ்ட பிரமாணம் விபரீத ஞானத்தை கொடுக்கிறது. சோ ஞானத்தை அடைய சரியான பிரமாணத்தை பயன்படுத்த வேணும். பிரமாணமே தோஷமாக இருந்தால் ஞானமும் தோஷமாகத்தான் இருக்கும். அஹ் அந்த காலத்துல எல்லாம் அவர் சொல்ற எக்ஸாம்பிள், கிணறு வெட்ட வரவன் அவன் ஒரு டேப் வச்சுட்டு இருப்பான். உங்க டேப்ல 50 ஃபீட் இருக்கும், அவனோட டேப்ல 60 ஃபீட் இருக்கும். அதனால வேணா நீங்க இந்த டேப்பாலே மெஷர் பண்ணி பாருங்க அப்படிம்பா. அது நம்ம அவன் டேப்பை யூஸ் பண்ண 60 தான் வரும், நமக்கும் 60 60 அடி தோண்டிட்டேன் அப்படிம்பா. 50 அடி தான் தோண்டி. அந்த மாதிரி நம்ம பிரமாணத்துல தவறு இருந்தா அந்த ஞானமும் அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அந்த அளவுகோல்களிலே ப்ராப்ளம். அதனால அந்த 5 புலன்களும் நமக்கு 5 பர்ஸ்பெக்டிவ்ஸ் லென்ஸ், அதெல்லாம் ப்ரீ கன்சீவ்ட் நோஷன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அளவுகோல். அவர் சொல்றாரு, இந்த அறிவு சரியானதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த அறிவு கருவியை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்தது. அந்த கருவி அந்த பிரமாணம் பர்ஃபெக்டா இருந்தா அறிவியும் பர்ஃபெக்டா இருக்கும். அதனால எல்லாத்தையும் சரியா வச்சிருக்கணும், 5 பிரமாணத்தையும். அட்வான்ஸ் வேதாந்த சாஸ்திரத்துல எல்லாம் இதை பத்தி பேசுறா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு மரம் இருக்கு. மரங்கள்லாம் நிறைய இருக்கு, பக்கத்துல வாட்டர் பாடி இருக்கு. நம்ம தண்ணியில இருக்கிற மரத்தை பார்த்தோம்னாக்க மரம் எல்லாம் அப்சைட் டவுனா தெரியும், தலைகீழா தெரியும். மரத்தை பார்க்காம ஜலத்துல பார்த்தா அந்த மாதிரி எது அதுல பார்த்தோம்னாக்கா அது வழியா அப்படிதான் தெரியும். அதே மாதிரி சிமிலர்லி அஜ்ஞானத்தினால் தேக தர்மத்தை ஒருவன் ஆத்மாவிடம் ஏற்றி வைத்து இருக்கிறான். அதனாலதான் திரௌபதியோட சுயம்பரத்துல நீங்க பார்த்திருப்பேன். நீர்ல பார்த்துட்டு அந்த அம்பை விடணும். அந்த இருக்கிற மீன், இங்க இருக்கிற மீனை விடணும். அம்பு விட்டு அப்படி எப்படி துல்லியமா கணக்கு போடணும். அப்படி தலைகீழாக அந்த மரம் தெரிகிறது. பிகாஸ் ஜலம் இஸ் உபாதி, ஜலம் இஸ் கண்டிஷன். எந்த உபாதி எந்த பிரமாணத்தை நம்ம யூஸ் பண்றோங்கிறத பொறுத்தது. நம்ம யூஸ் பண்ற உபாதி அஜ்ஞானம். அதனால எல்லாமே பலவா தெரியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். 675 வரைக்கும் முடிச்சுட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்லைடையும் பாக்கி பார்த்துடலாம். கொஞ்சம் தான் இருக்கு, நிறைய கிடையாது. இந்த கிளிஞ்சல் நமக்கு வெளியா தெரியுது. மைத்ரேயி அண்ட் காத்தியாயினி யஜ்ஞ வாக்கியர் சொல்லி கொடுக்குறாங்க மைத்ரேயிக்கு. இந்த சைலண்ட் டீச்சர், இவரோட இது தட்சிணாமூர்த்தியோட இயரிங் பாருங்க, தெரியும். ரெண்டும் வேற வேறையா இருக்கும். இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை. ஒண்ணு ஆணு ஒண்ணு பெண் அப்படின்னு ஐஎம் போத் அப்படின்னு அர்த்தம். இது 71 to 75. பாட் அண்ட் கிளே, ஸ்கை கலர், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்ம குழந்தைகளே நம்ம துணியை போட்டு ஒரு பிளாங்கெட்டை போட்டுன்னு போடணும்னா சின்ன குழந்தை பயப்படும், யாரோ இன்னொன்னு. அப்புறம் அதை எடுத்த உடனே நம்ம அம்மா தான் அப்பா தான் தெரிஞ்ச உடனே சிரிக்கும். அந்த மாதிரி. சோ கோல்டு தங்கம் தான் இருக்கு. இங்க அலைகள், நீர் மட்டும்தான் இருக்கு. இந்த மிராஜ் பாக்குறதுக்கு அப்பியரன்ஸுக்கு இருக்கு, ஆனா இதுக்கு கிடையாது, ரியலா கிடையாது. வுட், இதெல்லாம் வுட், இதெல்லாம் வாட் இஸ் ஒன்லி ட்ரீ பார். வீடுன்னு சொல்றோம், ஆனா என் வீடு அப்படின்னு சொல்றோம், ஆனா இருக்கிறது மரம் தான். இந்த மரத்தோட ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் எந்த உபாதியை வச்சுன்னு பாக்குறோம். நேர பார்த்தாக்க மரம் ஸ்ட்ரைட்டா தெரியும், அப்சைட் டவுன் தண்ணியில பார்த்தா அப்சைட் டவுன் தெரியும். இந்த மாதிரி எந்த பார்வையில நம்ம உலகத்தை பாக்குறோங்கிறது பொறுத்தது எல்லாமே சொல்லி 75ல முடிக்கிறார். அடுத்தது ஸோ வில் சி. ஓம் சாந்தி.
சாந்தி, சாந்தி, சாந்தி.